உலகத்திலே முதல்ல லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு அக்கிரமத்துக்கு ஒரு தவறுக்கு துணை போனது யார்? குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் தெரியுமா உங்களுக்கு? கடவுள் தான். நீங்கள் யாரை நல்ல கடவுள் தர்மத்தை காப்பாற்றுறாரு, நீதியை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த கடவுள் தாங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு குற்றவாளிகளுக்கு அக்கிரமக்காரங்களுக்கு துணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பாவத்தை பண்ணவன் கோயில்களில் வந்து என்னென்ன காணிக்கலாம் செய்கிறான் பார்த்துங்க. கடவுள் அதைத்தானே பார்ப்பான். பாதிக்கப்பட்ட ஏழை இல்லாதவங்களாம் எங்கேருந்து பார்க்குறான்? இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அக்கிரமத்துக்கு துணை, அதாவது ஒரு அக்கிரமக்காரன் பாவத்தை செய்தவன் வந்து கடவுளுக்கு என்னென்ன வகையெல்லாம் லஞ்சம் கொடுக்குறான்றது நீங்களே பாருங்கள். அவன் தான் முதல் இடத்துல இருக்கிறான். அப்போ முதல்ல உலகத்திலே லஞ்சம் வாங்கினவன் யாருன்னு கேட்டால் கடவுள் தான். இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த அக்கிரமம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? உண்மையிலே நல்லவர்கள் யாரும் கோயில் பக்கமே போகாதீங்க. அது அக்கிரமக்காரங்களோட கூடாரம். அது அவர்களுடைய சொந்த இடமாகி போச்சு. அதனால் நல்லவர்கள்லாம் கோவிலில் வேலையே இல்லை.